இப்போ நடைமுறைக்கு இ பாஸ் வர்றதா சொல்லியிருக்கிறாங்க. பட் இங்கே 4 பேர் ஃபேமிலி சேர்ந்து வர்றப்போ அந்த இ பாஸ் எல்லாருக்கும் ஒரே டைமில் கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. அந்த ஒரு சிரமம் ஏற்படும். அதே மாதிரி இங்கே வந்தால் அதிகமாக டிராஃபிக்கும் ஜனத்தொகை அதிகமாக இருக்கிறதுனால சுற்றுலாவுக்கு வர்றப்போ சீசன் டைமில் ரொம்ப சிரமமாக இருக்குது. அதுக்கு எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் கொடுத்து போலீஸை கொஞ்சம் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்து அதுக்கான எக்ஸ்ட்ரா போலீஸ் ஃபோர்ஸை கொடுத்து இன்னும் கொஞ்சம் டிராஃபிக்கை கிளியர் பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த இ பாஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு மக்களுக்கு தேவையானது என்ன இருக்குதோ அது கொஞ்சம் அரசாங்கம் அதுக்கேற்ற மாதிரி நடவடிக்கை எடுத்து பண்ணால் நல்லாயிருக்கும். மதுரையிலேருந்து வந்திருக்கிறோம். இப்போ நியூஸ் டச்சில் பார்க்கும்போது இ பாஸ் பண்ணிவிட்டு எல்லோரும் வரணுங்கிற மாதிரி May 7th பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட்டு. ஆனால் இது இப்போது சாத்தியப்படாது. ஏன்னா கொடைக்கானல் ஏழைகள் எல்லாருமே படிக்காதவங்க படிக்கிறவங்க சர்வசாதாரணமாக வந்துட்டு போகிறதுக்காண்டி யூஸ் பண்ணுற ஒரு பிளேஸ், அதாவது ரிலாக்ஸேஷனுக்காண்டி வர இடம். இங்கே போய் இ பாஸ் பண்ணணுங்கிறது சாத்தியமே படாது. அது இந்த மேலே இது செட்டே ஆகாது. ஏன்னா இப்போ எல்லாருமே வெக்கேஷன் ஹாலிடேஸ் அப்படிங்கிற மாதிரி வருவாங்க. அதனால் மேலே செட் ஆகாது. இதை கவர்மெண்ட் யோசித்து கொஞ்சம் பண்ணலாம். May 7th கொடைக்கானல் வரணும்னா இ பாஸ் வேணும் அப்படிங்கிறத நாங்கள் பார்த்தோம். இது உண்மையிலே ஒரு தேவையே இல்லாத ஒன்று. ஏன்னா இப்போ நம்ம கொடைக்கானல் வந்தோம்னா அடிப்படை வசதிகள், ரோடு, அப்புறம் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ், இங்கே தனியாக அவுட்வே தனியாக, இந்த மாதிரி தனித்தனியாக இருந்தாலே இ பாஸுங்கிற முறை தேவையே இல்லை. ஒரே நேரத்தில் ஒரு ஃபேமிலியில் ஒரு 10 பேர் அப்ளை பண்ணால் ஒரு பேர் கிடைக்கும், சில பேருக்கு கிடைக்காது. ஸோ ஃபேமிலியாக போகிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இல்லை. ஸோ இ பாஸ் முறை எங்களுக்கு இப்போதைக்கு தேவையில்லை. எல்லா ஃபெசிலிட்டிஸும் இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு கொண்டு வந்தால் பெஸ்ட்டாக இருக்கும். இப்போதைக்கு இது தேவை.